நம்முடைய சனாதன தர்மத்தில் ஆண்களுக்கு பூணல் என்று உபநயனம் என்றதாக ஒன்று இருக்கிறது. அது நடந்த பிறகு பெரியோர்களை நாம் நமஸ்காரம் செய்யும் பொழுது செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் என்ற முறையில் நான் இந்த கோத்திரத்தில், இந்த பிரவரத்தில், இந்த வேதத்தை சேர்ந்தவனாக, அந்த வேதத்தின் இன்ன கிளையை அத்தியனம் பண்ணுபவனாக இருக்கிறேன், நான் தங்களை வணங்குகிறேன், என் பெயர் இன்னது என்று சொல்லக்கூடியதாக அபிவாதையே என்று பெயர். அபிவாதையேன்னா ஐ சல்யூட்னு அர்த்தம் வச்சுங்க. நீ யார்? ஆங்கிரச பார்ஹஸ்பத்ய பாரத்வாஜ திரையாரிஷேய பரவரான்வித்தன்னு ஒரு எக்ஸாம்பிள். பாரத்வாஜ கோத்திரமாக இருந்தால் 3 ப்ரிவலண்டான ரிஷிகள், அவர்களுடைய சிஷ்ய பிரசிஷ்ய அல்லது புத்திர பௌத்திர பரம்பரையில் வந்தவன் என்றும், நான் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், எந்த கோத்திரத்திற்கு சப்டிவிஷனாக பிரவரங்கள் இம்மாதிரி இருக்கிறது என்றும், நான் இந்த வேதத்தினுடைய இந்த சாகையை சேர்ந்தவன் என்பதையும் சொல்லிக்கொள்வது வழக்கம். யஜுர்வேதாந்தர்கத தைத்திரிய சாகாத்தியாயி பாரத்வாஜ கோத்திர. அதற்கு மேல் ஒவ்வொரு வேதங்களையும் செயல்படுத்தி செய்வதற்கு கல்பசூத்திரக்காரர் என்பதாக சிலர் இருக்கிறார்கள். அந்த சூத்திரமானது சிற்சில பரம்பரைக்கு வேறுபடுவதால் எந்த சூத்திரத்தை சேர்ந்தவன், யஜுர்வேதத்திற்கு பல சூத்திரங்கள் இருக்கிறது என்றால் ஆபஸ்தம்ப சூத்திரா, போதாயன சூத்திரா, இது சொல்வதனால் இவன் எந்த சப்டிவிஷனில், இவன் எந்த முறையில் வந்திருக்கிறான் என்பதை முழுமையாக உணர முடிகிறது. இப்போ சாதாரணமாக நான் இந்த ஊர் என்ன வேலை பார்க்குறேன் அது இதுன்னு மட்டும் சொல்கிறேன். இது நேற்று இன்னைக்கு வந்த விஷயம். அது கல்வியை மட்டும் வச்சு குல பரம்பரையிலிருந்து ஆதியிலிருந்து அந்த வம்சம் எப்படிப்பட்டது, எந்த வேதத்தினுடைய பிரான்ச்சை சேர்ந்தவன், அதில் எந்த விதமான நடைமுறைகளை இவன் கடைபிடிக்க வேண்டும் என்ற சூத்திரம் என்பதை சொல்லி எனக்கு இன்ன திருநாமம், நான் தங்களை வணங்குகிறேன் என்று சொல்வது வழக்கம். இதுதான் அபிவாதையே. இது சொல்லுவதனால் என்னவென்றால் இவனை பற்றி தெரிகிறது லௌகிக விஷயம். பூணல் போட்ட பிறகுதான் இதை சொல்வது என்றுதான் ஒரு வழக்கம் இருக்கிறது. இதை பெற்றுக்கொள்பவர் ஆயுஷ்மான் பவ ராமமூர்த்தி சர்மான்னு பதில் சொல்ல தெரிஞ்சவராக இருக்கணும். பெண்களுக்கு அபிவாதியை சொல்வதில்லை, எக்ஸப்ட் தாயார். தாயாருக்கும் குரு பத்னிக்கும் வந்தனம் செய்யும் பொழுது, நமஸ்காரம் செய்யும் பொழுது அபிவாதியை சொல்லலாம். மற்ற பெண்களுக்கு சொல்வதில்லை என்பது நம்முடைய சம்பிரதாயம். ஆண்களுக்கே ஒரு விஷயத்தை தெரிந்து பதில் ஆசீர்வாதம் சொல்ல தெரிந்தவர்களுக்குத்தான் செய்ய வேண்டும். பிரத்யபிவாதே சூத்ரே என்றும் நியமம் சொல்கிறார்கள். இக்காலத்தில் நமஸ்காரம் செய்வதாவது அங்கங்கே இருக்கிறது. உடனே அபிவாதியை சொல்லணும். இவனுக்கு அப்பா என்ன கோத்திரம், தான் என்ன கோத்திரம், குடும்பத்தையே மறந்துருக்கிறதுனால ரொம்ப கேவலமான நிலையில் இருக்கிறோம். எனவே நம்ம உபநயனத்திற்கு பிறகு நமஸ்காரம் செய்யும் பொழுது அபிவாதையே என்று ஆரம்பிப்பதால் அதற்கு அபிவாதையே என்று பெயர். ஐ சல்யூட்னு அர்த்தம். தன்னை பற்றி எல்லாவற்றையும் சொல்லி காதை எவ்வாறு வைத்துக்கொள்கிறார்கள் சிலர் இவ்வாறு வைத்துக்கொள்கிறார்கள். 2 சம்பிரதாயம். அதே போல் அவருடைய 2 கால்களையும் நம் கையால் தொட்டு கண்ணில் ஒத்திக்கொள்ள வேண்டும். உடனே அவர் புனிதத்தில் ஆயுஷ்மான் பவ ராஜகோபால சர்மன் அப்படின்னு சொல்வது என்பது வழக்கம்.